எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எங்கள் மாடி தோட்டத்தில் இந்த ஆடிப்பட்டத்தில் ஆரம்பித்த செடிகள்லாம் வந்து எப்படி இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம், அது எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மஞ்சள் செடி. எல்லாருக்குமே தெரியும், மங்களகரமாக மஞ்சள் செடியில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி மஞ்சள் செடியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப அருமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு வேண்டி எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். போன முறை இந்த மாதிரி தான் ஒரு 3 தொட்டியில் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 6 இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் பொடியை தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு மஞ்சள் வந்து வந்துச்சு. அதனால் இந்த முறை ஒரு 4 தொட்டியில் வச்சு விட்ருக்கோம். ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து ஒவ்வொரு சின்ன ஒரு செடியாக தான் வச்சது தான். அது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையும் ஒரு 4-5 பக்க கண்ணுங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெருசாக நாங்கள் எதுவும் பராமரிப்புலாம் பண்ணலை. நம்ம ஆரம்பத்தில் வச்ச மண் கலவை தான். பங்கு செம்மண், ஒரு பங்கு வந்து தொழு உரம், ஒரு பங்கு வந்து நம்ம கோகோ பீட்டு. இது 3 கலந்த கலவை தான். வேறு எந்த அதுக்கப்புறம் நாங்கள் மண்புழு உரமும் எதுவுமே வைக்கலை. ஒரே ஒரு முறை வந்து நம்ம மீன் அமில வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ அழகாக வந்துகிட்ருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து தக்காளியில் வந்து பெரிய தக்காளி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன தக்காளியாக வரும். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அப்படி திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். கொத்து கொத்தாக காய்க்கும். போன முறை நாங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட வாங்கியிருந்தோம். ஒட்டஞ்சத்திரம் பரமேசு அப்படிங்கிறவர்கிட்ட விதை வாங்கியிருந்தோம். அதில் போட்ட செடிகள் தான் இது. ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. போன முறையும் ஏகப்பட்ட காய். நீங்கள் வந்து சாப்பிட முடியாத அளவு காய். தினமும் வந்து ஒரு 15-20 காய் பழுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பழுக்க ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே பழுத்துடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு பழம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தக்காளி வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, அவங்களுக்கும் ஒரு இயற்கையான ஒரு பழத்தை நம்ம கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலு. இது தக்காளியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம அப்படி செரி பழம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். செரி தக்காளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதில் மஞ்சள் ரகம், இதில் சிவப்பு கூட வரும். இதுக்கும் மஞ்சள் செடி மாதிரி தான். இதுக்கும் அதிக பராமரிப்பு இல்லை. மண்கலவை ஆரம்பத்தில் எடுத்த மண்கலவை தான். ப்ளஸ் நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து WDC இல்லைனா மீன் அமிலம் இல்லைனா பஞ்சகாவியம், இந்த 3ல் ஏதோ ஒன்று தண்ணியோடு கலந்து நம்ம வேருக்கு ஊற்றலாம், இல்லை மேலே தொளிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த நசுவணி மாதிரி வரும். நசுவணி தான் வரும். அதுக்கு வந்து நீங்கள் வேப்ப எண்ணெய் கரைசலை வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அடிங்க. இல்லை இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் அடிங்க, சரியாயிடும். வேறு எந்த பிரச்சனையும் இந்த செடியில் வரல இது வரைக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சீனிக்கிழங்கு. எங்கள் ஊர் சைடில் சீனிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர் சைடில் சர்க்கரை கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ஆனால் எங்கள் ஊரில் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ இனிப்பாக அவ்வளோ இதாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைகளை வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த பண்டமும் கிடைக்காது. சந்தைக்கு அந்த மாதிரி போனால் அம்மா அப்பா இது தான் வாங்கிட்டு வருவாங்க. அவிச்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றலாம் 1 கிலோ இருந்தால். அந்த மாதிரி இது வந்து நாங்கள் மார்க்கெட்டில் கிடச்சது வாங்கிட்டு வந்து ஒரு கிழங்கு வச்சுருந்தோம். அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப நாள் அவிக்காமல் வச்சதுனால அதுவாக முளைச்சிருச்சு. சரி, முளைச்சதை நம்ம தோட்டத்தில் வச்சு விடலாமான்னு வச்சு விட்டோம். அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் கிழங்கு வருதா என்ன ஏது அப்படிங்கிறது நாங்கள் இந்த சீசன் முடிவில் காட்டுறோம். வந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து போடுறோம். இது வந்து ஒரு முயற்சி தான். இது இந்த சீசனில் எங்கள் தோட்டத்தில் வந்து புதுசாக முயற்சி பண்ண பூச்செடி தான், காஸ்மோஸு. நம்ம வித்தியாசமான பேராக தான் இருக்குது, இங்கிலீஷ் பேர் மாதிரி. சம்பங்கி பூம்பாங்க, ஒரு சில ஊரில் கேந்தி பூம்பாங்க. எங்கள் ஊரில் வந்து கட்டி கேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடி மாதிரியே இருக்கும் இதோட இலைகள்லாம். இதோட பூ வந்து அதோட கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக, ஆனால் நிறைய பூக்கள் இருக்கும். ஒரே செடியில் வந்து ஒரு 50-60 பூ வந்து ஒரே நேரத்தில் பூக்கும். பூக்கிறப்ப கண்டிப்பாக அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த செடியும் வந்து அழகாக வளர்ந்துக்கிட்டுருக்கு. இன்னும் 1 மாதத்தில் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து முள்ளங்கி, வெள்ளை கலர் முள்ளங்கி தான். சிகப்புன்னு சொல்லி வாங்கினோம், ஆனால் அதில் விதை இருந்தது வந்து வெள்ளை கலர் தான். இதுவும் ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டுருக்கு. போன சீசனுக்கு வாங்கினது முளைக்குமோ முளைக்காதுன்னு சொல்லி அடர்த்தியாக வந்து ஒரு 10 செடிகளை நட்டி விட்டோம். 10 விதைகளை 10 விதைகளுமே முளைச்சிருச்சு.
ஒரு 4-5 விதைகளை நாங்கள் மற்ற தொட்டிகளில் மாற்றினோம், அது சரியாக வரல. ஆனால் இந்த எந்த தொட்டியில் நாங்கள் விதைகளை விதைச்சோமோ அதில் வந்து ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள், இப்போவுமே வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து பறிச்சிடலாம். அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம். இது இந்த சீசனில் வச்சது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சில பேருக்கே தெரிஞ்ச மூக்குத்தி அவரை. இது வந்து ரொம்ப ஆசையாக எங்கள் தோட்டத்தில் வந்து வளர்த்துக்கிட்ருக்கோம். தோட்டத்துக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது இந்த செடிகளை தான். தினம் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து போர் அடிக்காது. இந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு, கொடி விட்டுருக்கா, பூ விட்டுருக்கா, மொட்டு விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா முயற்சிக்கும் போது யாருக்காக இருந்தாலும் அந்த ஆர்வம் இருக்கும். எப்படி கொடி வளருது, எப்படி பூ வைக்குது, மொட்டு வைக்குது, எல்லாமே ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த முறை எங்கள் வீட்டில் முயற்சி பண்ணியிருக்கோம். இது வந்து பச்சை நகரத்தில் வரக்கூடிய மூக்குத்தி அவரை. இதோட காய்கள் வந்து மூக்குத்தி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து மூக்குத்தி அவரைன்னு பேர். பார்த்தாலே தெரியும், நிறைய மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு. ஆக்சுவலி ஆரம்பத்தில் இதெல்லாம் இலைகள், அதாவது கொழுந்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கொழுந்து இல்லை, அப்புறம் தான் தெரிஞ்சது இது மொட்டு. இன்னும் ஒரு வாரத்துலேயே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பூக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கணும். சிறகு அவரை. இந்த வாட்டி அவரையில் வந்து ஒரு 4-5 வெரைட்டி நம்ம சீசனில் வைக்கணும், நம்ம இந்த சீசனில் நம்ம மாடித்தோட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 4-5 ரகம் வச்சோம். ஆனால் அதில் வந்து ஒரு 3 ரகம் தான் வந்துச்சு. அதில் இது ஒரு ரகம் சிறகு அவரை. இதோட காய்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அது சரி, ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. சரி, இது நம்ம தோட்டத்தில் எப்படியா வளர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 4 விதைகள் வச்சா ஒரே ஒரு செடி தான் முளைச்சது. அதில் அந்த செடியை தான் எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால செடியும் பார்க்குறதுக்கு பசுமையாக நல்லா இருக்குது. ஆனால் இது இன்னும் மொட்டு வைக்கிறது, பூ பூக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே இப்போ கொழுந்து தான் விட்டுக்கிட்டு இருக்குது. பூ பூக்கிற மாதிரி ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. எப்படியும் இன்னும் ஒரு 20 நாள் ஆகும் ஈஸியாக பூ வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிரும் காய்கள்லாம் வரதுக்கு. நாங்கள் அந்த இதையும் வந்து அப்டேட் பண்ணுறோம்.